இப்ப இந்த தகவல்கள் சிபிஐ தான் ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களை இங்கே நான் பகிர்றேன். இது எக்ஸ்க்ளூசிவா நான் பிரேக் பண்றேன். என்னன்னா, அ மணிவண்ணன் என்கிற அந்த காவல்துறை அதிகாரி. இந்த காவல்துறை அதிகாரி செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமாக பார்க்கப்படக்கூடியவர். இந்த காவல்துறை அதிகாரி இப்பொழுது சிபிஐ உடைய கண்காணிப்பு வட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டதோடு அல்லாமல், அவர் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில்தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் சமீபத்தில பார்த்தீங்கன்னாக்க, புதுக்கோட்டையில் நடந்த பாஜகவுடைய அந்த பொதுக்கூட்டத்தில உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை வைத்துக்கொண்டே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பகிரங்கமாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டினார். அவர் அவர் குற்றம் சாட்டுவதற்கான காரணம் மிக முக்கியமான, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக்கியமான ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன. இந்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, இந்த டவுன் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவருடைய மொபைலில் இருந்து ஜிபே செய்திருக்கிறார். யாருக்கு அப்படின்னாக்க, கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை ஆம்புலன்ஸ்காரர்களுக்கும். சொல்லி வைத்தார் போல் அத்தனை ஆம்புலன்ஸ்காரர்களுக்கும் காலையிலேயே இவர் ஜிபே செய்திருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். அஃப்கோர்ஸ் இதை வந்து சிபிஐ தான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நமக்கு வரக்கூடிய தகவல்களை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி இவர் வந்து அப்போ அதை ஜிபே செய்ததோடு அல்லாமல், அவர்கள் எல்லோரும் சொல்லி வைத்தார் போல் இந்த நேரத்திற்கு வர வேண்டும் என்று ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இந்த மணிவண்ணனை விசாரணை வட்டத்திற்குள் கொண்டு வந்த சிபிஐ அவரை விசாரிக்கின்ற வகையில் விசாரித்த பொழுது, செந்தில் பாலாஜியுடைய பிஏவாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்பவருடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார். அவருடைய உத்தரவின் பேரில் தான் அதை செய்ததாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த இந்த விசாரணையும் சதித்திட்டம் என்ற கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்க, விஜயுடைய தாவேகா தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய, மாநில தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு புஷி ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுன் இவர்கள் எல்லோரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, காவல்துறையிலிருந்து விஜய்க்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டதாக அதனுடைய கைபேசி ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மணிவண்ணன் ஆங்கிள், இதை யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பமாக இதை பார்க்கலாம். இது உண்மை என்றால், இந்த தகவல்கள் இப்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, இது சதி திட்டம் என்பதனை ஆரம்பம் முதலே ஒரு தரப்பு சொல்லி வருகிறோம். நம்மெல்லாம் இவைகள் வரும், நான் மணிவண்ணனுடைய பெயர் மணிவண்ணன் ஜிபேவில் அனுப்பினார் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது போன்ற விஷயங்களை சொல்லும் பொழுது இது அவர்களுக்கு கண்டிப்பாக புலியை கரைக்கும். ஏன்னா இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள். இதை நான் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இப்போ இந்த சதி திட்டம் என்பது தீட்டப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அதை வெற்றிகரமாக இவர்கள் நிறைவேற்றியும் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் சொல்லலாம், இத்தனை பேர் கொல்லப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் செய்திருக்க மாட்டார்ன்ட்டு. நானும் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி இவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் சதி திட்டம் தீட்டினாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வரக்கூடிய தகவல்கள், இந்த மணிவண்ணன் என்பவர் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் சிபிஐயில். அந்த வாக்குமூலம் என்னவென்றால், செந்தில் பாலாஜியின் உத்தரவின் பேரில் தான், செந்தில் பாலாஜியின் பிஏ சந்திரசேகரன் உத்தரவின் பேரில் தான் இந்த ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் மிக தெளிவாக உண்மையை கக்கியதோடு அல்லாமல் இந்த மொத்த கும்பலையும் போட்டு கொடுத்து விட்டார் அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ரசாண்டியாக இந்த விஜயுடைய மாவட்ட செயலாளர்லாம் போட்டு குமுறி எடுத்திருக்காங்க. ஆனால் சிபிஐ குமுறியதே அது வந்து வேறு விதமாக குமுறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை உண்மையும் வெளியே வந்து விட்டது அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். இப்போ இந்த உண்மையெல்லாம் என்ன அப்படின்னா, திரும்ப செந்தில் பாலாஜி
சந்திரசேகர். செந்தில் பாலாஜி, சந்திரசேகர்னா அப்ப எங்க போகும் அது? இப்ப புரியுதா? நயினார் நாகேந்திரன் எதற்காக சொன்னாருன்னு? ஸ்டாலின் அங்கே நள்ளிரவிலேயே கிளம்பி சென்றதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? அப்படின்றத நயினார் நாகேந்திரன் ஏன் சொல்லியிருப்பார் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இது மிக தெளிவாக அவசரமாக போஸ்ட்மார்ட்டத்தை செய்ததாக இருக்கட்டும். அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட சடலங்களை எல்லாம் அவசரமாக கொண்டு போய் சிதை மூட்டுறதா இருக்கட்டும், அல்லது புதைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் இப்பொழுது எல்லாம் ஒரு புள்ளியில் வந்து நிற்குது. அந்த புள்ளி என்ன? ஒரு கரும்புள்ளி. அது யார்? செந்தில் பாலாஜி அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வசமாக சிக்கினார் செந்தில் பாலாஜி. இது பாட்டிலுக்கு ₹10 என்பதையும் கடந்து கொலைகார பாலாஜி என்கிற அளவுக்கு இவரை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சூழலும் எழுந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு வரக்கூடிய